அண்ட் வணக்கம். வெல்கம் டு மனதோடு மது. நான் உங்கள் அன்பு தோழி மது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து பிரச்சனை அப்படின்னா என்ன ஒரு கேள்வியோட முடிச்சோம் இல்லையா? இந்த வீடியோ அதோட கண்டினியூட்டி. பிரச்சனை என்பது ஒரு புதிர். ஆமாம், பிரச்சனை எப்பவுமே ஒரு புதிர் தான். எப்படி? கொஞ்சம் விளக்கமாகத்தான் பார்ப்போமே. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகிறது. இந்த கஷ்ட நஷ்டங்களே நம்மை பொறுத்தவரையில் பிரச்சனை என வழக்கமாக அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துடன் பார்ப்போமா? வியாபாரம் செய்ய ஒருவன் கடை ஒன்றை ஆரம்பிக்கிறான். கடை வைக்கும் முன்பாகவே பலவிதமான திட்டங்கள் எல்லாம் தீட்டுகிறான். கடை எந்த திக்கில் அமைந்திருக்க வேண்டும் என்று ஜோசியம் பார்த்து அந்த திசையில் கடை வைக்கிறான். எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி விற்பனை செய்தால் வியாபாரமாகும் என்று கணக்கு போடுகிறான். கணக்கு போட்ட பொருட்களை மட்டும் வாங்கி போடுகிறான். வியாபார தந்திரம் கொண்டவனை, ஏற்கனவே வியாபாரம் செய்து பழக்கப்பட்டவனை கடைக்கு வேலைக்காரனாக்கி கொள்கிறான். இப்படியாக தனது வியாபாரம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து தனக்கு லாபமும் பெயரும் புகழும் அனைத்துக்கும் மேலாக மக்களிடையே நம்பிக்கையும் பெறும் வகையில் அனைத்தையும் கனக்கச்சிதமாக திட்டம் போட்டு செய்கிறான். ஆனால் அவன் நினைத்ததொன்று, நடந்தது இன்னொன்று. அவனின் கணக்கு தப்பு கணக்காகி விடுகிறது. வாங்கிய பொருட்கள் சரிவர விற்பனையாகவில்லை. அவன் கடைப்பக்கம் தலை வைத்து படுக்கும் வாடிக்கையாளர்கள் என்று எவரும் இல்லை. இதனால் வியாபாரம் படுத்துவிட்டது. லாபம் இல்லை, நஷ்டம், முதலீடு சோம்பி அழுகிறது. கடை வாடகை வேறு கட்ட வேண்டிய கட்டாயம். அப்படியானால் கடையை இழுத்து மூட வேண்டியதுதானா? வியாபாரி கண் கலங்குகிறான், மனம் தடுமாறுகிறான், கவலைப்படுகிறான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான், என்னென்னவோ செய்கிறான். படிப்படியாக அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுவது போலத்தான் அழகாக ஆழமாக திட்டங்கள் வகுத்து கடையை ஆரம்பித்தான். என்றாலும் ஏன் பணம் பூஜ்ஜியமாகி போய்விட்டது? ஏன் கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது? இதுதான் புதிர். அதுவும் புரியவே புரியாத புதிர், பிரச்சனை புதிர். அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு அல்லது புதிருக்கு விடை என்ன? இது விடுவிக்கப்பட முடியாத புதிரா? வானத்துக்கும் ஓர் எல்லை உண்டு என்பது போல புதிருக்கும் விடை உண்டு, வழி உண்டு. ஆனால் அந்த புதிரை விடுவிக்க அல்லது வழிகாண முயற்சி தேவை. மந்திரத்தால் மாங்காய் அடிக்கிற வித்தையெல்லாம் கூட மந்திரவாதிக்கு கூட விளையாட்டு அளவோடுதான். அது அவன் வாழ்க்கைக்கு சிறிதும் தொண்டு செய்யாது. மந்திரத்தால் பணம் வரவழைக்கும் மந்திரவாதி ஏன் வறுமையில் வாடுகிறான்? மந்திரத்தாலேயே தனது தேவைக்கேற்ப பணம் வரவழைத்து தனது இல்லறத்தை நல்லறமாகவே நடத்தலாமே. அதை விட்டு ஏன் அவன் வீதிக்கு வர வேண்டும்? இங்குதான் இருக்கிறது வாழ்க்கையின் சூட்சமம். மந்திரம் தந்திரம் என்பது மந்திரவாதி தனது வயிற்று பாட்டுக்கு தேடிக்கொண்ட வழியே ஒழிய அது வாழ்க்கையில் புயலை உண்டாக்காது. காரணம், மந்திரம் என்பது சில வினாடிகள் மட்டுமே கண்களில் நிற்பது. அது நிஜமல்ல, நிழல். மனிதனை மனிதன் என்றுதான் அழைக்க வேண்டும், நிழலை நிழல் என்றுதான் அழைக்க வேண்டும். நிழலை மனிதன் என்று ஆக்கிவிட்டால் அப்புறம் மனுஷனுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் அல்லவா? அதாவது நிழலாகிய சிந்தனைக்கு விடை கொடுத்து நிஜமாக்கிய முயற்சிக்கு வரவேற்பு வழங்க வேண்டியது அவசியமாகிறது. சிறு வயதில் பேப்பர் விற்கும் ஒருவன் பிற்காலத்தில் ஒரு பத்திரிகை அதிபராக உயர்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? அதிர்ஷ்டம் என்பீர்கள் சுலபமாக. ஆனால் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலுமா புகுந்து விடுகிறது? இல்லையே. அப்படியானால் ஒருவனை வாழ்க்கை படியிலே உயர்த்தி விடுவது எது? முயற்சி. ஆம், முயற்சி மட்டுமே. அதனால் பிரச்சனை என்பது புதிராகவே இருக்கட்டும் அல்லது ஆட்டிப்படைக்கும் பேயாகவே இருக்கட்டும், அந்த புதிரை அவிழ்க்கும் முயற்சி மட்டும் விடாமல் தொடரப்பட வேண்டும். ஆட்டிப்படைக்கிற அந்த பேயை விரட்டியடிப்பதில் பெரும் முயற்சி வேண்டும். இதில் தோல்வி ஏற்படுமோ என்கிற ஐயம், பயம் எல்லாம் தூள் தூளாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் விழி பிதுங்க வைக்கும் பிரச்சனைக்கு வழி கிடைக்கும். பிரச்சனைகள் உருவாகிறதா, உருவாக்கப்படுகிறதா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்கள். இது என்ன கேள்வி? பிரச்சனை எங்கே உருவாக்கப்படுகிறது? பிரச்சனை தானாக உருவாகிறது என்பதுதான் உங்களின் பதிலாக இருக்கும். எவருமே தன்னைத்தானே விட்டு கொடுப்பதில்லை. நம்மிடம் இருக்கும் குறைகள் நமக்கே தெரிய வந்தாலும் அந்த குறைகளை ஒப்புக்கொள்ளும் மனபலம், தைரியம் நமக்கில்லை. அதனால்தான் உண்மையை மறைத்து போலி கௌரவத்தை மூலமாக பூசிக்கொண்டு குறையில்லாதவர்களாக மின்ன பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய போலி கௌரவத்துக்கு நாம் அளிக்கின்ற மரியாதையில் ஒரு துளி மரியாதை கூட நாம் நமது மனசாட்சிக்கு கொடுப்பதே இல்லை.
மனசாட்சியை நாம் குப்பையாக நினைத்து ஒதுக்கி வைத்து விடுவதால் தான் நாம் மனிதர்களாக வாழாமல் அப்படி வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எதற்காக கூறுகிறேன் என்றால், பிரச்சனையை உருவாகிறது என்று ஒருபட்சமாக தீர்ப்பளிக்கிறோமே, இது முழுக்க முழுக்க தவறு என்பதால்தான். அப்படியானால் உண்மை நிலை என்ன? பிரச்சனைகள் உருவாகிறது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நம்மால் உருவாக்கப்படுகிறது என்பது உண்மையே. எப்படி? தவளையை இரை தேடுகிறது பாம்பு. தவளையை எங்கே தேடி பிடிப்பது என்பது பாம்பின் பிரச்சனை. ஆனால் இந்த தவளை என்ன செய்கிறது? இந்த பாம்பின் பிரச்சனையை சுலபமாக தீர்த்து வைத்து விடுகிறது. அது தனக்குத்தானே பிரச்சனையை தேடிக்கொள்கிறது. அதாவது தவளை குவாக் குவாக் என்று கத்தி தனது இருப்பிடத்தை பாம்புக்கு மறைமுகமாக தெரிவித்து விடுகிறது. பாம்பும் சப்தம் வந்த திக்கில் ஊர்ந்து தவளையை லபக் என்று விழுங்கி தனது பிரச்சனைக்கு வடிகால் தேடிக்கொள்கிறது. இதற்குத்தான் சொல்கிறார்கள் தவளை தன் வாயால் கெடும் என்று. இது தவளைக்கு மட்டுமல்ல, தவளை போலவே தவறு இழைக்கும் மனிதனுக்கும் கூடதான். மனிதன் தனக்குத்தானே பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறான். அதற்கு ஆயுதமாக பயன்படுவது அவன் நாக்கு. மனிதன் கெட்டுப்போவதற்கு முதல் காரணமாக இருப்பது இந்த நாக்கே. எவரிடமாவது பேச தனது உதடுகளை பிரிக்கும் முன் நாம் கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 5 விஷயங்கள் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். யாரிடம் பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எப்போது பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம். இந்த 5 சங்கதிகளையும் கருத்தில் கொண்டுதான் எவரிடமும் பேச முற்பட வேண்டும். நண்பனிடம் பேசுகிற மாதிரி அப்பாவிடம் பேச முடியுமா? மனைவியை பற்றி வேறொருவரிடம் பேச முடியுமா? ஊர்வம்பை போலீஸ் ஸ்டேஷனில் பேச முடியுமா? தீப்பிடித்து கொண்ட நேரத்தில் சிகரெட் பற்ற வைப்பது பற்றி பேச முடியுமா? அல்லது ஆசிரியரிடம்தான் கத்தி கத்தி பேச முடியுமா? கண்டிப்பாக முடியும் தான். ஆனால் அந்த பின்விளைவு எப்படி இருக்கும்? நண்பனிடம் பேசுகிற மாதிரி அப்பாவிடம் பேசினால் அப்பா மகன் பந்தம் பலமிழந்துவிடும். மனைவியை பற்றி அந்நியனிடம் பேசினால் குடும்பத்தில் புகைச்சல் உண்டாகும். ஊர்வம்பை போலீஸ் ஸ்டேஷனில் பேசினால் சிறை வாசமும் கிடைக்கும். தீப்பிடித்த நேரத்தில் சிகரெட் பற்ற வைப்பதை பற்றி பேசினால் கண்டிப்பாக அங்கு உதை கிடைக்கும். ஆசிரியரிடம் கத்தி கத்தி பேசினால் மாணவன் என்ற மரியாதையை ஆசிரியர் கழற்றி வைத்து விடுவார். ஆக பெரும்பாலான பிரச்சனைகளை நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். கிள்ளி எறிய வேண்டிய செடியை கோடரி கொண்டு வெட்டி எறிய வேண்டிய ஆலமரமாக வளர விடுகிறோம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூற வேண்டுமானால், இது மழைக்காலம் என்று தெரிந்து ஜுரம் வரும் என எதிர்பார்த்து ஆரம்பமே அதை தடுப்பதில்தான் குறியாக இருக்க வேண்டுமே ஒழிய, மழையில் வேண்டுமென்றே நனைந்து அப்புறம் ஜுரத்தில் புரண்டு காலத்தையும் பணத்தையும் அதற்கும் மேலாக பொன்னான ஆரோக்கியத்தையும் இழந்து நிற்பதில் யாருக்கும் என்ன லாபம் இல்லை. நமக்கு நாமே பிரச்சனை என்பதோடு நாம் மற்றவர்களுக்கும் பிரச்சனையாகி விடுகிறோம். இதற்காக பிரச்சனைகள் உருவாகிறது என்பது பொய் என்று எண்ணிவிடலாகாது. நம்முடைய கட்டுப்பாட்டையும் மீறி சில பிரச்சனைகள் உருவாகிறது, உண்மையே. இவை சந்தர்ப்ப சூழ்நிலையில் உண்டாவது. எது பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மனதோடு மது. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.